கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 54 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. அந்த 54 போட்டி முடிவில் முதலிடத்தில் ஆர்சிபி இருக்கிறது. இன்னும் 3 மேட்ச் அவங்களுக்கு இருக்குது. 3 மேட்ச்சில் ஜெயித்தாலும் சரி, தோத்தாலும் சரி, இல்லை ஒரு வெற்றி பெற்றாலும் கூட ஆர்சிபி கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சற்றேறக்குறைய அதே மாதிரி தான், ஏன்னா 15 பாயிண்ட் இருக்காங்கன்றதுனால. அடுத்து மும்பை இந்தியன்ஸ், ஜிடி, டிசி, கேகேஆர், எல்எஸ்ஜி இவங்களுக்குள்ள தான் போட்டிகள் அடுத்த 2 இடத்துக்கு வரும் அப்படிங்கிறதுல தான் மாற்று கருத்து இல்லை. ஸோ நாம் ஆல்ரெடி கணிச்ச அடிப்படையில் ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இதெல்லாம் உள்ளே இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு, ஜிடி மேலே வர்றாங்களா, டிசி மேலே வர்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த போட்டியில் நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம். கொல்கட்டாவுக்கும் ஆர்ஆருக்கும் இடையில் நடந்த போட்டி. கேகேஆரில் ரமணுல்லா குர்பாஸ், அஜின்கே ரஹானே, ரோமன் பவல், அனுகுல் ராய், சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்துவாங்க பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கில் அப்படின்னு நம்ம முன்னரே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ரமணுல்லா குர்பாஸ் பார்த்திங்கன்னா 35 ரன்கள் அடிச்சிருந்தார். சுனில் நரைன் 11 ரன்கள் அடிச்சிருந்தார். அஜின்கே ரஹானே 30 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. நாம் கணித்த இவங்க மட்டும் இல்லாமல் நாம் கணிக்காத ரகுவன்ஷி 44 ரன்னு, ஆண்ட்ரே ரசல் கடைசியில் அடி பொழந்துட்டார். 6 6, 4 4, 57 ரன்னு. ரிங்கு சிங்கு 19 ரன்னு நாட் அவுட்டில் இருந்தாங்க. இருந்தாலும் இதற்கு அடித்தளம்னு பார்க்கும்போது நம்ம கணித்த வீரர்கள் ரமணுல்லா குர்பாஸு, ரஹானே, நரைன் அவங்கெல்லாம் விளையாண்டதும் ஒரு காரணமாக சொல்லணும். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் கணித்த வீரர்களில் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பண்ணார், வருண் சக்கரவர்த்தி. 4 ஓவரில் 32 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டு. அதே போல் சுனில் நரைன் ரன்னு மட்டும் கண்ட்ரோல் பண்ணார், 4 ஓவரில் 27 ரன்னு. ஸோ விக்கெட் எதுவும் விழலை, அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி மொயின் அலி 2 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டு, வைபவ் அரோரா 2 விக்கெட்டு எடுத்தாங்கன்னு சொல்லணும். ஆர்ஆரில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, வைபவ் சூரியவன்ஷி, ஜோப்ரா ஆர்ச்சர், ஃபசலக் பரூக்கி, மகீஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் நிதிஷ் ராணாவும் ஃபரூக்கியும் விளையாடலை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு பாதிப்பு தான். அதே போல் நம்ம கணிச்ச வீரர்களில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 34 ரன்கள் அடிச்சிருந்தார், 5 4 1 6. அது கொஞ்சம் பலமாக அந்த அன்றைக்கி இருந்தாலும் ஒருத்தர் மட்டும்தான் செயல்பட்டார். அதே போல் பவுலிங்கில், பேட்டிங்கில் ஜோப்ரா ஆர்ச்சர் 12 ரன்னு, பவுலிங்கில் ஜோப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட் எடுத்தார், 4 ஓவருக்கு 30 ரன்னு கொடுத்து. மகீஷ் தீக்ஷனா 4 ஓவருக்கு 40 ரன்னு, 10 ரன் ரேட்டுக்கு மேலே கொடுத்துட்றாரு, 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். மற்றவர்கள்லாம் ஓரளவுக்கு போட்டாங்க. பராக் 1 விக்கெட்டு, அதனால தான் தோத்தாங்க. கடைசி 1 ரன்னில் தோத்தாங்க. ஆர்ஆர் தொடர்ந்து மற்ற அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் ஏதோ கேகேஆர் ஜெயிச்சிடுச்சு. அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையில். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஸ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு ஏற்கனவே நாம் கணிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரியான்ஸ் ஆர்யா சிறப்பாக செயல்படலை, ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பாக விளையாண்டார். அவர் பார்த்திங்கன்னா 45 ரன்னு, 4 4, 2 6 அடித்தார். ஜாஸ் இங்கிலீஷு நம்ம கணிச்ச வீரர்கள் 30 ரன்னு, 1 4, 4 6 அடித்தார். ஸோ மற்றவர்கள் நேகல் வதேரா ஒரு 16, சசாங்க் சிங் ஒரு 33, ஸ்டைனிஸ் ஒரு 15 ரன்னுலாம் எடுக்க போய் பெட்டராக வந்தது பிரப்சிம்ரன் சிங். நம்ம கணிக்காமல் இருந்தாலும் 91 ரன்கள் எடுத்தார். அவர் சதம் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லணும். பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கு 4 ஓவரில் 3 விக்கெட்டு நம்ம கணிச்ச வீரர் சிறப்பாக செயல்பட்டார். மார்க்கோ யான்சனும் கணிச்சிருந்தோம், 4 ஓவரில் 31 ரன், 1 விக்கெட் எடுத்தார். யுஸ்வேந்திர சகல் கணிச்சிருந்தோம், ஆனால் 4 ஓவரில் ரன் அதிகமாக கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பஞ்சாப் கிங்ஸு இதனால் பேட்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டதுனால வெற்றி பெற்றாங்க. எல்எஸ்ஜியில் சிறந்த வீரர்கள்னு பார்க்கும்பொழுது மிச்சல் மார்ஸு, ரிஷப் பண்டு, அப்துல் சமாது, நிக்கோலஸ் பூரன், சர்துல் தாக்கூர், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். மிச்சல் மார்ஸ் சிறப்பாக செயல்படலை, பண்ட்டும் வர ஒன்றும் சிறப்பாக இல்லை, இருந்தாலும் ஒரு 18 ரன்னு தான் அடித்தார். அதுக்கப்புறம் அப்துல் சமாது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணார், 45 ரன்னு, 2 4, 4 6 கடைசி நேரத்தில் அடித்தது அவங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருந்தது.
இருந்தாலும் அது போதவில்லை. பஞ்சாப் கிங்ஸ் அடித்த அளவுக்கு இவங்களது போதவில்லைன்னு தான் சொல்லணும். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கணிச்ச வீரர்கள் ஒரே ஒருத்தர், அதுவும் மயங்க் யாதவ் விக்கெட் எதுவும் எடுக்கலை. சர்துல் தாக்கூர் இடம்பெறலை. விக்வேஸ்வர் ரதி 2 விக்கெட்டு, ஆகாஷ் 2 விக்கெட்டு, பிரின்ஸ் யாதவ் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. நாம் கணித்த வீரர்கள் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல, இடம்பெறலை அப்படிங்கிறதுனாலையும், நாம் கணித்த வீரர்கள் இடம்பெற்றவங்க நல்லா பண்ணதுனால பஞ்சாப் கிங்ஸ் அணி சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை தக்க வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இன்றைய போட்டி பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்கிறது. பரபரப்பான போட்டியாக இருக்க போகுது. ஹைதராபாத் சொந்த மைதானத்தில் விளையாடுறது அவங்களுக்கு பலமாக பலவீனமானு பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டிசி எஸ்ஆர்ஹெச் இதற்கு முன்பாக 25 முறை மோதியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் 13 முறை வெற்றி பெற்றிருக்கு, டிசி 12 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ எஸ்ஆர்ஹெச் ஆதிக்கம் சிறப்பாக இருந்திருக்கு. ரன்களும் 226 ரன்கள் இந்த அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அதே போல் டிசி 207 ரன்கள் அடிச்சிருக்கு. சுருண்டா டிசி 80 சுருள்றாங்க, இவங்க 116 சுருள்றாங்க. இந்த செக்மெண்ட் வின்னர் எஸ்ஆர்ஹெச். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1-7 வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை, பேடான ஒரு அமைப்பு. அப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய பெயர் சிறப்பில்லை அப்படின்னு சொல்லணும். டெல்லியை பொறுத்தளவுக்கு 6-4 வர்றது மீடியமாக இருக்கிறது. ஸோ சன்ரைசர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப டெல்லிக்கு சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் டெல்லி கேபிட்டல்ஸ். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷர் படேல் 3-7 வர்றது சிறப்பில்லை, பேடு. அது அந்த அணிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. பேட் கம்மின்ஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு மீடியமாக வருது, 3-5 வருது. ஸோ அப்போ கேப்டனை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னர் எஸ்ஆர்ஹெச்னு சொல்லலாம். இன்றைய லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணிக்கு கூடுதல் சாதகமாக தெரிகிறது. ஸோ அப்போ இந்த போட்டி முடிவில் செக்மெண்ட்டில் வின்னர் எஸ்ஆர்ஹெச்னு சொல்லலாம். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி மால் நீச்சம் பெறுவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு சிறப்பு இல்லை. அதே போல் தலைமையிலே பாம்பு இருக்கிறதும் சிறப்பு இல்லை. 12ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதும் நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. விரையாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால எஸ்ஆர்ஹெச் விரயம் நிறைய சந்திக்கணும்னு இருக்குது. அதே போல் டிசியுடைய அதிபதி பொன் பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறது. பொன் டிசியை நோக்கி வருவது. மால் நீச்சமாக தலைமையில் உட்கார்ந்துருந்தாலும் பொன் வருவதனால அந்த அணிக்கு சிறப்பு டிசிக்கு. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிசியுடைய அதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகுது, சுக்கிரன் உச்சமாகறதுனால. எஸ்ஆர்ஹெச் தலைமையில் மாந்தி இருக்கிறது சிறப்பில்லை, எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதியும் நீச்சமாகுது. ஸோ அப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பாக காணப்படுது. அப்போ இந்த இதில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்துலேயும் கேது போய் உட்காந்து சுருக்கிறது தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச்சை காட்டிலும் டிசிக்கு கொஞ்சம் பக்கபலமாக நஷ்ட ஜாதகமும் சொல்லுதுங்கிறது தான் நாம் சொல்லியே ஆகணும். அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குது, டீம் நேமில் டிசி ஜெயிக்குது, கேப்டன் நேமில் எஸ்ஆர்ஹெச், டுடே லக்கியில் எஸ்ஆர்ஹெச், ஜாமுக்கோல் மற்றும் நஷ்ட ஜாதகத்தில் டிசி. 2 பேரும் தலா பார்த்திங்கன்னா 3-3 இருக்கிறனால நிக் டு நிக்கு போட்டி பரபரப்பாக இருக்க போகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. மைதான பலம் இருக்கிறனால இந்த முறையாவது 300 ரன்னுக்கு மேலே அடிக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஆனாலும் கூட டிசி அணி கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றியை தன்வசம் பக்கம் இழுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த போட்டியில் இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லியே ஆகணும். சிறந்த வீரர்கள் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், முகமது ஷமி, பேட் கமின்ஸு, கமிந்து மெண்டிஸ் இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. டிசியை பொறுத்தளவுக்கு ஃபேப் டூப்ளசி, கருண் நாயர், கேஎல் ராகுல், மிட்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், அக்ஷர் படேல் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டு தன்னணியை வெற்றி பெற முயலுவாங்க. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் 54 போட்டி முடிஞ்சிருக்கு. சனி ஞாயிறு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 54 போட்டியில் 26 மேட்ச் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி சதவீதம் 48% கூடியிருக்கிறது. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.